இருக்குதுன்னா, எல்லா விதமான ஹெல்த் இஷ்யூஸுக்குமே வந்து ரொம்ப வந்து டேஞ்சரா இருக்கு. எஸ்பெஷலி வந்து நம்ம பிரெயின் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் எது அங்கடின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ணு தான். அந்த கண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில இருக்கக்கூடிய லைட்டுக்கும் சரி, இரவுல இருக்கக்கூடிய லைட்டுக்கும் சரி. ஏன்னா நம்ம நெனச்சுட்டு இருப்போம் லைட் அப்படிங்கிறது ஒயிட் கலர்ன்னு. பட் நம்மளோட ஐ வந்து வேற விதமான கலர்ஸ் இல்லனா ஸ்பெக்ட்ரம் பண்ணுங்க. ஸோ நம்மளோட பிரெயின் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா ஐ தான். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஐய வந்து புரொடக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். அது சாரோடைய இத ஃபீல் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ ஐயப்பன் சார். அண்ட் மணிவேல் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. மணிவேல் சார்? ஐ திங்க் பழனிசாமி மணிவேல் சார். இருக்கீங்களா? எஸ். பழனிசாமி மணிவேல் சார்? ஓகே ஃபைன். விஜயலக்ஷ்மி மேம், KVS. I think she's very maybe busy. So Vijayalakshmi ma'am, doctor. Hello. Yeah, welcome ma'am. Good evening, ma'am. Good evening, welcome. And also good evening to my whole Elixmix family. Ma'am, first of all, last time எனக்கு டைம் இல்லை. ஸோ என்னுடைய ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கன்சியூம் பண்ணி அதில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ என்னுடைய பேஷண்ட் வெயிட்டிங் அப்படின்றதுனால நான் எதுவும் சொல்லலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுத்த போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த கண்ணு வந்து அது விட்டமின் டெஃபிஷியன்சின்றது நமக்கு தெரியும். அந்த கண்ணு வந்து துடிச்சிட்டே இருக்கும் மேம். எனக்கு லெஃப்ட் சைடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தா எனக்கு அந்த மாதிரி இருந்தது. பட் இது எடுத்து 15 டேஸ்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டாப் ஆயிருச்சு. பிளஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்தது. கான்ஸ்டிபேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ரெக்வயர். தென் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் எனக்கு ஐ திங்க் எனக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. பிசியோதெரப்பி எடுத்துட்டு பிசியோதெரப்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாம இருந்தது. ஸோ இதை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பெயினிங் அங்கதான் எனக்கு ரொம்ப சிவியரா இருந்தது. தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் ஆச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து லைட்டா அல்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹெச்ஓடி மெடிசன் ஹெச்ஓடி வந்து எனக்கு சொன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சஜஷன் கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து லைட்டா அல்சர் இருக்க மாதிரி இருக்குப்பா, நீ ஒரு 1 வீக் மெடிசன் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. பட் இது எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ன்றதே எனக்கு இல்லை. ஸோ இது நான் எனக்கு எடுத்த ரிசல்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்ததுல இப்போ ரீசெண்டா ஐ திங்க் ஒரு 2 days பிஃபோர் ஒரு அனஸ்தீஷியா ஸ்டாஃப் ராய்பேட்டா ஜிஹெச் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து தென் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ஃபேஸ்ல வந்து பிக்மெண்டேஷன் இருந்தது மேம் எனக்கு. பிகாஸ் அந்த சன் பேர்ன்ஸ் நம்ம வெளியில போறதுனால நம்மளுடைய அந்த என்ன சொல்றது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கல. ஸோ அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருந்தது. பட் இப்போ இதை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 75% வந்து கிளியர்டுன்னு சொல்றதை விட பாத்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்றது பியூட்டியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் உள்ள போகும்போது அவங்கள பார்த்த உடனே நான் வந்து என்ன மேம் அப்படி மேம் என்னன்னு தெரியல மேம், நம்ம ஃபுல்லா கலரா இருக்கும் பட் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன மேம் எடுத்தீங்க, சூப்பரா ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் இதை தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து நான் குரூப்லயும் ஷேர் பண்ணேன் அந்த போட்டோ. ஸோ அவங்களுக்கு நான் இப்போ 2 days பிஃபோர் நான் ராயப்பேட்டா ஜிஹெச் கொடுத்துட்டு வந்தேன். பிளஸ் நேத்திக்கு ஒருத்தர் யூஎஸ்ஜி அவங்களுக்கு வந்து ஸ்டொமக்ல வந்து லைக் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, ஒன்னு பிசிஓடியா இருக்கணும் இல்ல பிஎஸ்ஓஎஸ்ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணணும். 27th அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க இன் கோஷா ஹாஸ்பிட்டல். பட் நான் வந்து என்ன சொன்னேன்னா, என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்குன்னா அந்த ஃபியர் தானே, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டா ஜிஹெச் நேரா கூட்டிட்டு போய் நேற்று யூஎஸ்ஜி எடுத்து பார்த்துட்டு ஷீஸ் இன் நார்மல், எந்த இதுவுமே கிடையாது. பட் என்னன்னா உங்களுக்கு அந்த யூட்ரஸ்ல வந்து ஜஸ்ட் லைட்டா புண்ணாயிருக்கு அவ்வளவுதான். ஸோ
அவங்களுக்கு இந்த மெடிசன் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இன்னொரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு, ப்ளஸ் வந்து இரெகுலர் பீரியட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 month ஒன்ஸ் பீரியட்ஸ் வரும். பட் வந்ததுன்னா சிவியரா ஒரு மாதிரி அதிகமா ப்ளீடிங் இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஒரு 10 days ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பெயினிங் லைக் இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால அவங்க எனக்கு ரிலேட்டட் டு திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதனால எனக்கு கரெக்டா சொல்ல தெரியலப்பா, பட் ஆனா எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா எல்லாம் இன்னைக்கு சண்டேன்றதுனால யாரும் போன் கரெக்டா ரீச் ஆகல. அதனால நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா என் சைட்ல இருந்து ஒரு 3 பேஷண்டாவது நான் பேச வைக்கிறேன். தென் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் கிண்டி, நம்மளுடைய அந்த ஃபைப்ராய்டு இது எல்லாமே கட்டி என்ன சம்மந்தப்பட்டது ரிலேட்டட் டு கேன்சரா என்னன்ற ரிசல்ட் எல்லாமே வந்து கிங்ஸ் இன்ஸ்டிடியூட். அந்த கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்ல ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் அண்ட் ஜாயிண்ட் பெயின். அவங்களால காலையில எந்திரிச்சு நிற்கும் போதே வந்து கால் பாதமெல்லாம் வலிக்கும் அவங்களுக்கு. ஸோ நிற்கவே முடியாது. ஆனா இதை எடுத்து 15 daysல அவங்களால காலையில எந்திரிச்சு நின்னா அந்த பாதம் வலின்றது காலையில எந்திரிச்சு கால் கீழே ஊனி நிக்கணும்னா கஷ்டம் அவங்களுக்கு. பட் அது கிடையவே கிடையாது. இப்போ ரெண்டாவது வந்து கீழே உட்கார்ந்து அவங்களால வந்து தரையில உட்கார முடியாது. ஸோ இப்போ ஓரளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கிறாங்க. பட் அது ஃபுல்லி ரெக்வயர்ட் ஆயிடுச்சுன்னா நான் எங்க இதுல எல்லாம் நானே ரெஃபர் பண்றேன் மேம். ரியல்லி வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு சொல்லாதீங்க, கடவுளுக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ வந்து பெஸ்ட் மெடிசன் இது வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ இது என்னன்னா இது நம்மளோட நிறுத்திக்காம ஒரு 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான் இன்னொரு ஒரு ஸ்மால் ஃபேவர். இன் சென்னையில எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, ஏதாவது பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரின்னா என்ன வந்து நீங்க யார் வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் ஓரளவுக்கு எனக்கு எல்லா இடத்துலயுமே எல்லாருமே இருக்காங்க. ஜிஹெச், ராயப்பேட்டா, ஸ்டான்லி, கேஎம்சி, எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி. அதாவது நான் என்னுடைய மெடிசன் ரெஃபர் பண்றது இல்லாம அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ வெளியில போனா அவங்களால பண்ண முடியாதுன்றதுனால ஸ்கேன்ல இருந்து எந்த இதுவா இருந்தாலும் சரி. இப்ப கேன்சர் பேஷண்ட் 2 கேன்சர் பேஷண்ட் வந்து கீமோவுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த கீமோ பேஷண்ட்டுக்கும் நான் நம்மளுடைய மெடிசன் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ் சீஃப் கிட்டயே கூட்டிட்டு போயிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி கீமோவுக்கு போயிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு எண்டோஸ்கோபி பண்ணாங்க அந்த பேஷண்ட்க்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்லையே தான் நம்ம முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையே தான் சுத்திட்டு இருப்பேன் நான். ஸோ இது ஒன் ஆஃப் த சோஷியல் ஒர்க்கும் நம்ம பண்றோம். அதே மாதிரி நம்ம அதை வந்து பிஸ்னஸாகவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். நாங்க தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா உள்ளத்திலே வந்து உயர்ந்த உள்ளம் என்ன அப்படின்னா நமக்கு ஏற்படுத்துற நன்மையான விஷயம் மத்தவங்களுக்கும் சேரணும். தன்னை போல பிறரை நேசினாலும் ஒண்ணுதான். தனக்கு பயன்படுத்தி நல்லா வாழ்ந்த நல்லது ஏற்படுத்தின விஷயத்த மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதும் வந்து மிகப்பெரிய உள்ளம். அதுவும் நீங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வந்து ரியர்லி வந்து ரொம்ப வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு த கட்ஸ். எல்லாருக்குமே இந்த கட்ஸ் வந்து ஆக்சுவலி வராது. ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் சைட்ஸ் அப்படி. ஸோ இருந்தாலுமே வந்து வெரி வெரி தேங்க்ஃபுல் விஜயா மேம். ஸோ பர்சனலா நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், பிக்மெண்டேஷன்ஸ், பியூட்டியா இருக்கட்டும், அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்களே வந்து ரொம்ப வந்து வெளியில சொல்லாம சங்கூஜப்படக்கூடிய விஷயம் இதெல்லாம். கான்ஸ்டிபேஷன்ல யாரும் சொல்ல மாட்டாங்கங்க. இளம் வயதில் இருக்கக்கூடிய பசங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கு ஆனா சொல்ல, ஏன்னா உணவு பழக்க வழக்க முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் அதை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பிக்மெண்டேஷன் அவங்க லைஃப் ஸ்டைலோடைய அந்த விஷயத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அஃப்கோர்ஸ் சன்னோட எக்ஸ்போஷரா இருந்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுட்டோட இதனாலையும் அவங்களுக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷன் ரொம்பவே வந்து நேச்சுரலா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப நல்ல டெஸ்டிமோனி. இதையும் தாண்டி நிறைய டெஸ்டிமோனி நீங்க சொன்னீங்க. அதையும் தாண்டி யாராக இருந்தாலும், அது கேன்சர் பேஷண்டா இருந்தாலும் சரி, இது யாராக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு ட்ரெடிஷ்னலா சாப்பிட்ட ஃபுட்டு தான்.
நம்மளோட எலிக்ஸர் மிக்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலயுமே சைனாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், பிரேசிலா இருக்கட்டும், இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் சொல்றேன், அமெரிக்காவா இருக்கட்டும், அங்க வந்து ட்ரெடிஷனலா சாப்பிட்ட ஃபுட்டு அதுலேருந்து எடுத்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ங்கும்போது, எல்லாருக்குமே குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்க கீமோதெரபி போனாலுமே நம்மளுடைய ப்ராடக்ட் குடுக்கலாம். ஏன்னா, இட்ஸ் ரியல்லி வெரி குட் ஃபார் ஆல் த எசென்ஷியலான விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். மேம் ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ரொம்ப தேங்க் எக்ஸ்கியூஸ் யூ. மீ மேம் சொல்லுங்க, எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க மேம். ஆக்சுவலி வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து ஈவன் லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ்னு சொன்னாலும் கீமோக்கே போனாலும் அதாவது ஆ, நம்ம 4 மாசம்ன்றது 4 வருஷம் அப்படி தள்ளி போடலாம் அப்படின்றத அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. பட் அந்த 4 இயர்ஸும் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கணும்னா கண்டிப்பா நம்மளது கொடுக்கும்போது அவங்க ம், அந்த கேன்சர் பேஷண்ட்ன்ற ஃபீல் அவங்களுக்கு இருக்காது மேம். ஸோ நான் அதனாலதான் ம், வந்து ஆக்சுவலி அந்த சீஃப் கிட்டயும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆர்த்தோ பேஷண்ட் பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் ப்ராப்ளத்துல வர்றதுதான் மோஸ்ட்லி போன் உடைய இதுன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஒன் ஆஃப் த மெயின் இது. சோ ம். அவர்கிட்டயும் சொன்னேன், அவரும் வந்து எடுத்துட்டு இருக்காரு மேம். பிளஸ் குட், அவரு வந்து குட். ரெஃபர் பண்ணியிருக்காரு மேம். ஒரு ஒரு +2 ஒரு பையனுக்கு இஸ் எ ம், ஸ்டூடெண்ட். ம், அவருக்கு ம். வந்து 1 இயர் நம்மளுடைய எலிக்ஸ் மிக்ஸ் சாப்பிட சொல்லி போஸ்ட்பான் பண்ணியிருக்காரு மேம் ஆபரேஷன். வெரி நைஸ். குட். அது ஸோ இது சுடோ ப்ராப்ளம். ஆமா. உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய விஷயம். எஸ். அதாவது மத்த மருத்துவத்த நம்ம வந்து குறை சொல்ற வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கோ, பிளஸ்கள் இருக்கும். அதே நேரத்துல நம்மளோட எலிக்ஸமிக்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேடான விஷயங்கள்ல நெறைய மேம் வந்து அனதர் ம். அனதர் ஒன்னு மறந்துட்டேன் மேம். நான் அப்போலால சொல்லுங்க. நெக்ஸ்ட் மந்த் ஆ, வந்து அவருக்கு ஹார்ட் ஆ, ஆன்ஜியோக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆ, பட் ஆ, இருந்தாலும் இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லாருடைய ரிசல்ட்ட பார்த்துட்டு ஐ ஆ. மீன் ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்ல இன்சார்ஜரா இருக்காரு அவரு. சோ அவருக்கு வந்து ம், சொரியாசிஸ் இருந்து அவர் வந்து ஒரு ம். ஒரு வயசான தோற்றம் மாதிரி லைக் அவர் வந்து ஒரு 45 பிளஸ். பட் அவரை ஆ, பாத்தீங்கன்னா ஒரு 60 மாதிரி இருந்தாருங்க. நம்மளது ஓகே. 1 மந்த் எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப்ல கூப்பிட்டு கேக்குறாங்க, சாருக்கு என்ன மேம் கொடுத்தீங்க, ஆளே பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ ஓகே. கணேசன் சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் ஓகே. அவரு ஆ. அவரு வந்து இந்த 1 மந்த் எடுத்தா எனக்கு கண்டிப்பா இந்த ஆபரேஷனே எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளது நான் ரெஃபர் பண்ணிருக்கேன் மேம். தேங்க் யூ, தேங்க் யூ. நான் அதுதான் சொன்னேன். எனக்கு வந்து காட் மிராக்கிள் மாதிரி எனக்கு இது யா, மட்டும் யா. ஆபரேஷன் இல்லன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ம். இதை விட எனக்கு ஒரு சக்சஸ் வேற எதுவுமே இல்ல. எனக்கு இதை விட நிச்சயமா, ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. நிச்சயமா, நிச்சயமா. சோ ஆக்சுவலி திஸ் வந்து இஸ் நாட் பிசினஸா மட்டும் நான் பார்க்கல மேம். இது யா, வந்து என்னுடைய பேஷன் வந்து எனக்கு வந்து மெடிக்கல் மேம். அதை எஸ். உசுரா நினைப்பேன் நான். சோ எனக்கு வந்து இதை ஓகே. வந்து நான் ம், ம். 100% இல்ல 200% லவ் பண்ணி இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதனாலதான் சோ நான் நிறைய ஹாப்பி. பேருக்கு வந்து ம், எல்லாருக்குமே அவங்களால முடியல அப்படின்னும் போது ஒரு பேஷண்ட்க்கு வந்து கால்ல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும் நாங்க ஜெல் வந்து ஐ மீன் ஆர்டிபிஷியலா ஜெல் வைக்கணும்னாங்க. சோ அது கவர்மெண்ட்ல கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. ஆக்சிடென்ட் ம், கேசஸ்க்கு 1 or 2 கேஸ்க்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ணணும்னா கவர்மெண்டால பண்ண முடியாது ம், அப்படின்னு சொல்லிட்டு. ம், சோ அவங்க வந்து அவங்க நின்னுதான் அவங்க வந்து செக்யூரிட்டியா ஒர்க் பண்றாங்க. லைக் 60 இயர்ஸ் ஒரு லேடி. அவங்களுக்கு ம். பசங்க யாருமே கிடையாது. அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஜெல் வந்து வைக்க சொல்லியிருக்கேன் மேம். சோ அவங்களுக்கும் நான் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் நான். சோ நான் ஓகே. ஃப்ரீயா கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களால வாங்க முடியாது அப்படின்றதுனால நான் அவங்களுக்கு ஃப்ரீயா ம், கொடுத்து அந்த ஜெல்லும் நான் எங்க ஆர்த்தோ சீஃப் கிட்ட சொல்லி சோ நான் பண்ணியிருக்கேன். அதனால வந்துட்டு இத வந்து பிசினஸா பிசினஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு பிளெஸிங்ஸோட பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு மேம். சோ 2 in இட்ஸ் 1 ரியல் மாதிரி இப்போ பிசினஸ். பிசினஸும் வருது. எனிவே நானே நிறைய பேசிட்டேன்னு செய்யும் நினைக்கிறேன். தொழிலே தெய்வம். யா. ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து விஜயம் யா, ஆக்சுவலி தேங்க் யூ. இன்னொரு ஒரு ஆ, முக்கியமான விஷயம், இந்த ஆ. ஆல் கிரெடிட் கோஸ் டு நான் வந்து 50% தான் மேம். பட் எதுவுமே பண்ணாம ஒருத்தருக்கு போயிட்டு இருக்கு மேம். அது மிஸ்டர் சேகர் சார் அரியலூர். ஓகே, ஹாப்பி ஃபைன். சேகர் சார் வரும் பாருங்க. அவருக்கு ஆஃப் தான் இது கோர்ஸ், ஆஃப் எல்லா கோர்ஸ். ஆல் ம். கிரெடிட் கோஸ் டு பிகாஸ் அவரு தான் கண்டிப்பா. முதல் எனக்கு கொடுத்தாரு. சோ ஆஸ் நான் கண்டிப்பா. கன்சியூமரா கன்சியூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ம். மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். சோ குட், இந்த குட். ஆல் பிளெஸிங்ஸ் வந்து எனக்கு வருதுன்னா அது யார் மூலியமானா அவர் மூலியமா தான். சோ திஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு அவருக்கு தான். சோ எனிவே தேங்க்யூ சோ மச் சேகர் சார். சோ தேங்க்யூ ஹாப்பி. மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க் யூ, பழனி சார். தேங்க் யூ. யா, தேங்க் யூ. தேங்க் ஓகே யூ ஓகே. வித்யா மேம். ஸோ டியர் மெம்பர்ஸ், இங்க இருக்கக்கூடிய வேல்யூபிள் கெஸ்ட். ஸோ மேடம் வந்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க.
கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அஸ் அ ப்ரொஃபஷனலி ஷீ இஸ் அ டாக்டர் அப்படின்னாலுமே, நெறைய பேருக்கு வந்து என்னடா அ ஒரு ஒரு இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த அளவுக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னா, ரியல் திங் தான். நம்மளுடைய பிரசன்டேஷன்ல நம்ம நெறைய பார்த்திருப்போம். இன் அண்ட் அவுட். எல்லா விதத்தையுமே நான் மென்ஷன் வந்து மேக்ஸிமம் பண்ணியிருப்பேன். அத இவங்க வந்து அது டெஸ்டிமோனியா குடுக்குறத பார்க்கும்போது இன்னும் வந்து ஹாப்பினஸ்ஸா இருக்கு. அன்கவுண்டபிள் டெஸ்டிமோனி ஷி இஸ் கிவன் அதாவது நெறைய டெஸ்டிமோனி மேடம் குடுத்துட்டாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ எலிக்ஸமிக்ஸ பொறுத்தவரையும் எல்லா விஷயத்துக்குமே குடுக்கலாம். உங்களுடைய நெறைய கஷ்டமான விஷயங்கள இறைவனோட ஆசீர்வாதத்துல தள்ளி போடலாம். அதாவது அந்த ஆப்பரேஷன்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடியே இறைவன் ஆசீர்வாதம் கிடைச்சா கியூரபிளே நம்மளுடைய ப்ராடக்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ தேங்க் யூ சோ மச் விஜயா மேம். நெக்ஸ்ட் வந்து அக்குபஞ்சர் டாக்டர் பாலமுரளி சார் ஃப்ரம் ட்ரிச்சி. சார் நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். நீங்க பேசலாம். தேங்க் யூ விஜயா மேம். தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேடம் வணக்கம். வணக்கம் சார். எலிக்சர் மிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த எல்லா நண்பர்களுக்கும் டாக்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இங்க என்னோட டெஸ்டிமோனியல் அப்படின்றது ரொம்ப சுருக்கமா சொல்ல விரும்புறேன். ஆனா எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதுதான் மெயினா கேட்கணும். அதுக்கு முன்னாடி என்னோட டெஸ்டிமோனியல் சொல்றேன். ஆக்சுவலா நான் வந்து டாக்டர் விஜயகுமார் தான் இதை ரெஃபர் பண்ணாங்க திருச்சியில. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னு சொல்ல முடியாது. அவர் டிப்ளமோ சம்திங் லைக் தட். அதே மாதிரி அவங்க ஃபேமிலி வைஸ் பரம்பரையா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போனோம் அப்படின்னா என்னோட மிஸ்ஸஸ்க்காக. முதுகுல லிப்போமா கொழுப்பு கட்டி இருக்கு. அதுக்காக போயிருந்தோம். அவர் இந்த எலிக்சர் மிக்ஸையும் சேர்த்து கொடுத்துருந்தார். ஃபர்ஸ்ட் கொடுக்குறப்ப அது வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ல இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ன்றது சொல்லல அவர். செகண்ட் டைம் நான் செகண்ட் டே அவரை போய் மீட் பண்றப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் அக்குபஞ்சர் டாக்டர்னு அப்போ அவர்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, இது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு லீடர்ஸ் இருக்காங்க. நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் எங்க லீடர் அவர் தான். ஆக்டிவ் அப்ளைன். அவரை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அப்புறம் அவர் இதெல்லாமே சொன்னாரு. ஸோ இது எடுத்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு. டே 1ல இருந்து 2 பேருமே எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு சேஷேவை 6 பிரிச்சு எடுத்தோம். அது 1 ஆர் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் எல்லாரும் சொல்ற மாதிரி பெயின் இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேராலிட்டிக் அட்டாக் வந்தது. அது வந்த உடனே அந்த சிம்டம் எனக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால, பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால, உடனே என்னோட மிஸ்ஸஸை கூப்பிட்டு நீடில்ஸ்லாம் போட சொல்லி, ஒரு வித்தின் 10 மினிட்ஸ்ல டோட்டலா ரெக்கவர் ஆச்சு. ஆனா என்னோட பிரதர் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ சர்ஜன். திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திருச்சி ஜிஹெச்ல ஹெச்ஓடியா இருக்காரு. என்னோட தங்கை வந்து சித்தா டாக்டர். பிஎஸ்எம்எஸ் பண்ணவங்க. இவங்க என்ன கம்பல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சுட்டாங்க. அங்க போய் டாக்டருக்காக வெயிட் பண்ண நேரத்துல திருப்பி வந்தது. அப்ப அக்குப்ரெஷர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுது. நீடில் எடுத்துட்டு போகல. ஸோ அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, திருப்பி எனக்கு லைட்டா வந்திருந்தது. ஸோ அப்ப டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி த்ராம்போலிசிஸ் ப்ராப்ளம், அதுக்கு இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நான் இல்ல வேண்டாம் டாக்டர் அப்படின்னேன். அப்புறம் என்னோட மிஸ்ஸஸ், என்னோட இன்னொரு தம்பி, அவங்க 2 பேரும் இதை எடுத்தா 100% ரெக்கவர் ஆகுமான்னு கேட்டாங்க. இப்படி டாக்டர்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க. பட் இவங்க கேட்டாங்க. அதுக்கு டாக்டரும் பொறுமையா, ஆகும் சார், ஒரு 80% ஆகும் அப்படின்னாரு. அப்ப மீதி 20% என்ன ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு, மேபி கோமாக்கு போகலாம். இல்ல அந்த இடத்துல எங்க பிளாக் ஆயிருக்கோ அந்த இடத்துல பஸ்ட் ஆச்சுன்னா டெத்து கூட போக முடியும் அப்படின்னாரு. அப்படின்னா வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா என்னோட பிரதர் ஆர்த்தோ சர்ஜன் அவர் என்ன பண்றாரு, இல்ல இல்ல நீ பயப்பட வேணாம், இதை எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதே ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வர சொல்லி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு பேசிட்டாங்க. நான் அதுக்குள்ளார ரெக்கவர் ஆயிட்டேன். நடந்தா போனேன். இல்ல இல்ல நடக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன வீல் சேர்ல தான் வச்சு கொண்டு போனாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நான் டோட்டலா ரெக்கவர் ஆயிட்டேன். எனக்கு வேண்டாம் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள் மட்டும் அப்சர்வேஷன் வந்து அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சிம்டம்ஸ் திருப்பி வரவே இல்லை. ஆனா எனக்கு டாக்டர் சொன்னாரு 100% எப்படி நீங்க ரெக்கவர் ஆனீங்கன்னாரு. நான் ஆயிட்டேன் சார், நீங்க தான் எப்படி ரெக்கவர் ஆனேன்னு சொல்லணும் அப்படின்னா சிரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாரு. டிஸ்சார்ஜ் பண்ணி வித்தின் 2 டேஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அது திருப்பி வரல. ஆனா எனக்கு தெரியும் நான் 100% ரெக்கவர் ஆகல. என்னோட ரைட் ஹேண்ட் சைடு 1 ஆர் 2% வந்து வீக்கா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு இந்த கை, லெக், இல்ல இந்த கெண்டைக்கால்லாம் சொல்லுவாங்க இல்லையா, காஃப் மசில் இங்கெல்லாம் வந்து வீக்கா இருக்கிறது தெரியும். ஒரு மாதிரி லைட்டா குடைச்சல் இருக்கும். நைட்ல எல்லாம் தூங்குறப்ப அதை இன்னொரு காலை வச்சு அமுத்திக்கிட்டே இருப்பேன் தூக்கம் வர வரைக்கும். ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெயின் அஸ் யூசுவல் அந்த ஏரியாலலாம் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு 1 மந்த் டியூ கோர்ஸ்ல டோட்டலா 100% ரெக்கவர் ஆயிடுச்சு. அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. இது வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாது.
என்னோட மிஸ்ஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பெயின்லாம் குறைஞ்சிருச்சு. கையெல்லாம் தூக்க முடியுது இப்ப. அந்த இப்ப கொஞ்சம் கை தூக்குனாவே வலி இருக்கும். அது எல்லாத்த விட 2 பேத்துக்குமே வந்து அந்த ஸ்கின் டோன் வந்து நல்லா அந்த ஒரு க்ளோ வந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பெயின் எல்லாமே வந்து அந்த கையில இருந்த பெயின் எல்லாமே குறைஞ்சிருக்கு. வெயிட் ஒரு 4 கிலோ பக்கம் குறைஞ்ச மாரி ஃபீல் பண்றாங்க. அதாவது வெயிட் குறையுதோ இல்லையோ, அந்த ஒபிசிட்டி ரொம்ப குண்டுலாம் கிடையாது. லைட்டா அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சைஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது இல்லையா? அதெல்லாம் நாங்க பார்க்குறப்ப ரொம்ப எங்களுக்கு அது அ அன்ஈஸியா இருந்ததெல்லாம் இப்ப ஈஸியா இருக்கு. மொபிலிட்டி ஈஸியா மூவ் பண்றதெல்லாம் ஈஸியா இருக்கிறப்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் எங்களோட டெஸ்டிமோனியல். இது எங்களுக்கு நெறைய எயில்மென்ட்ஸ்லாம் இல்லாததுனால பெருசா எங்களால சொல்ல முடியல இப்ப. நெறைய பேத்துக்கு சுகர் இருக்கு. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தது. ரெக்கவர் ஆனோம் அப்படின்றது. இது சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா இதுக்கு நாங்க நெறைய பேத்துட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் மேம். இப்ப எனக்கு என்ன அப்டின்னா, டாக்டர் விஜயலட்சுமி அப்டின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி பேசுனாங்க. அவங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷன்? ஏன்னா என்னோட பிரதர்ட்டயோ, சிஸ்டர்ட்டயோ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்களா? டாக்டர் ப்ராடக்ட்டா? இது என்ன? ஏது? இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அப்ப அவங்கள்ட்ட சொல்றப்பலாம் இப்படிதான் கேட்டாங்க. அதனால இதெல்லாம் சில விஷயங்கள நான் வந்து அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொண்டு போறதே நிறுத்திட்டேன். இப்ப இங்க டாக்டர்ஸ்லாம் நெறைய பேர் ஈவன் நிஷா மேம் கூட டாக்டர் தான் அப்டின்ட்டு ஆரம்பத்துல எனக்கு சொன்னாங்க. அது எனக்கு அவங்கள்ட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஸோ இப்ப இது மாரி வேற டாக்டர்ஸ் இருக்காங்களா? அவங்கள்ட்ட சப்போஸ் இவங்க பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, நாங்க பேச முடியுமா? இது என்னோட டவுட் மேம். ஓகே. பாலமுரளி சார். சொல்லுங்க மேம். ஆ யாருக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் போய் சேரணும்னு இருக்கோ, கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேரும். சரிங்களா? சரிங்க மேம். சரிங்க மேம். உங்களோட முயற்சி உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. அதை விட நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா டாக்டர்ஸுக்குமே தெரியும். உங்களோட ரிலேட்டிவ் டாக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ ஆமாங்க எல்லா மேடம். டாக்டர்ஸுக்குமே தெரியும். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரம் என்ன ஆகாதுன்னா, ரெக்கவர் ஆகாது. இட் டுக் நிச்சயமா, நிச்சயம். சம் 100% இயர்ஸ். மேம். ஏன்னா, நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நெறைய டைப்ஸ் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே டிவிஷன்ஸ் ஆகும். ஆனா நியூரோ செல் மட்டும் என்ன ஆகுதுன்னா, டிவிஷன் ஆகாது. இட் வில் டிவைட் க்ரோ. ஆகாது. எஸ். அதுவே வந்து உங்களுக்கு சரியாகும் பொழுது, ஓகேங்களா? ஸோ சரி, மத்ததெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்ல. சரி. என்னைக்குமே சார் ஆக்சுவலி வந்து என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த நிரூபிக்கணும்னா, இன்னொருத்தவங்கள கூட்டிட்டு வந்து நிரூபிக்கணும்னு அவசியமே இல்ல. உண்மை இருந்தது அப்டின்னா. கண்டிப்பா, கண்டிப்பா மேம். நார்மலாவே சொல்றேன். எலிக்சர் மிக்ஸ பொறுத்தவரையும் யாரும் பேச வேணாங்க. ரிசல்ட் பேசும். கண்டிப்பா ஓகேங்களா? மேம். கண்டிப்பா. இப்ப அதனால என்னோட தான் பிரதர், சிஸ்டருக்கே வந்து எயில்மென்ட்ஸ்லாம் இருக்கு. ம். இத குடுக்கணும் அப்டின்னா, அத அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும்ல. அதாவது டாக்டர்ஸ் அப்டின்னா, இங்கிலீஷ் எம்பிபிஎஸ் படிச்சவங்க மட்டும் தான் டாக்டர்ஸ் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து யாரெல்லாம் அந்த ஒரு விஷயத்த செய்து அவங்கள குணப்படுத்துனாங்களோ, அதுல நம்ம தமிழர்கள் வந்து கைராசின்னு சொல்லுவாங்க. சில பேர் எடுத்து ஆமாமா. குடுக்குற உண்ம. ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குற விஷயம் வந்து அவங்க உடம்ப வந்து கேக்கும். நிச்சயம். சயின்ஸ் ரீதியாக நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல. ஆக்சுவலி நான் இந்த விஷயத்த பர்ட்டிகுலரா நான் எல்லாருக்குமே சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்குனால தான் நான் இத சொல்றேன். அதாவது யாருக்கு நீங்க சொல்லணும்னு நெனச்சாலும், இன்னொருத்தவங்கள கேட்காதீங்க. நீங்களே ஓகே மேம். மிகப்பெரிய டெஸ்டிமோனியா இருப்பீங்க. நீங்க அத கன்டினியூவா எடுத்துட்டே வாங்க. அவங்களுக்கு சரிங்க. நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும், இவங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும்னு நீங்க கலங்கவே வேண்டாம். 14 வருஷத்துல எண்ணற்ற டெஸ்டிமோனிஸ் YouTubeல நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா எலிக்ஸா மேம். மிக்ஸ்ன்னு அடிச்சா ரீசென்ட்டா உள்ள டெஸ்டிமோனிஸ்லாம் வருங்க. ஓகேவா? ஸோ நிச்சயமா. அது மட்டும் இல்ல. இதுல இருக்கக்கூடிய இன்கிரிடென்ட் ஓகேவா? இது எல்லாத்தையும் பத்தி நீங்க பெர்சனலா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அவங்க கிட்ட பேச முடியும். மனசுல வந்து யாரு நல்லது சொன்னாலும் கேட்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, காது குடுத்து கேட்பாங்க. இறைவனோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா, அது இதேதான் மனசுக்குள்ள இதேதான் போகும். மேம். ஓகேவா? எஸ் மேம். அவங்களுடைய 100% உண்ம. எண்ணத்துல அவங்களுடைய எண்ணத்துல ஒரு விஷயம் வந்து புதைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அத போய் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த வேரோட மாத்தலாம். எடுக்க முடியாது. சோ நீங்க மனம் தளர வேண்டாம். இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல குறிப்பா சொல்றோம். இந்த நம்ம இந்தியால வந்து கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் இருக்கோம். சரியா? ஆமா. தமிழ்நாட்டுல மட்டுமே 8 கோடிக்கு மக்களுக்கு மேல இருக்கோம். சோ டெஃபினட்டா உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நீங்க கடந்து வந்த பாதையிலேருந்தும் வருவாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு புதுசான விஷயங்களும் நெறைய கிடைக்கும். நீங்களே ஒரு பெரிய ஐகானா உங்களுடைய
ட்ரீல இருப்பீங்க. சரியா? நிச்சயமாமா. ஸோ எனக்கு ரொம்ப இது வந்து நீங்க ஆமா, சொல்ற விஷயம் ரொம்ப மோட்டிவேட்டடா ஆமா. இருக்கு. கண்டிப்பா அத நான் யா ஃபாலோ பண்ணுவேன். மிக்க நன்றி மேம். ரொம்ப ஏஜ் ரொம்ப வந்து நன்றி. ஆக்சுவலி வந்து மருத்துவத்த பொறுத்தவரை ஏஜ் டசன்ட் மேட்டர். அது அது சரி. ஒவ்வொருத்தவங்களுடைய இது. இங்க நெறைய பேர் நான் சொல்றேனே உங்களுக்காக அக்னாலஜிக்காகவும், மத்தவங்களுக்காகவுமே சொல்றேன். இங்க நெறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க. லைக் ஆயுர்வேதிக் இருக்காங்க, சித்தா இருக்காங்க, எலக்ட்ரோபதி இருக்காங்க. ஓகேவா? ஃபுட்ல பார்க்கக்கூடிய அந்த மருத்துவம் இருக்கு. எக்கச்சக்கமான Flexible. பேர் இருக்காங்க. ஸோ சரி. எல்லாருமே வந்து ஏன் இந்த பொருள வந்து நம்பி 10 இல்ல 100 இல்ல எல்லாருக்குமே சொல்லணும்னு துடிக்கிறாங்க அப்டின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொரோனா. இன்னைக்கு ஓ! கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அ நான் எனக்கு தெரியுங்க ஒரு ஒரு கண்ட்ரில ஐ திங்க் ஐ திங்க் யுஏஇன்னு நெனைக்கிறேன். அங்க பார்த்தீங்கன்னா நெறைய ஹோட்டல்ஸ்ல கொரோனாக்கு மெடிசின் ரசம். ஓ! ரசம் இருக்குல்ல நம்மளோட ரசம். ஆமாமாங்க. சீரக அந்த மிளகுலாம் இருக்குன்றாங்க. ரசத்த ப்ரிப்பேர் பண்ணி இது கொரோனாக்கு மருந்துடா அப்படின்னு சொல்லி 1000 காலத்துல பயன்படுத்தின மெடிசின்பா. இது கொரோனாக்கு சளிக்கெல்லாம் தேவயில்லன்னு ஒரு டம்ளர்ல ஊத்தி குடுத்த ஹோட்டல்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நாங்க பார்த்தோம். ஓ! சோ எல்லாருமே அந்த அந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழனுடைய அந்த கண்டுபிடிப்புகள், தமிழனோட உணவு பழக்கவழக்க முறை, மருத்துவத்தெல்லாம் பார்த்து ஹிஸ்டரி இருக்கு சார். ஆனா அது வெளியில வராது. வெளியில வர விட மாட்டாங்க. சரிங்களா? சோ நிச்சயமா. அதனால வந்து நீங்க நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய 150க்கு பேர்ல இருக்கக்கூடிய நபர்கள், வந்து எலிக்சர் மிக்ஸ நான் வந்து யார்கிட்டயும் போய் நிரூபிக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்க ரிசல்ட் பேசும். சோ அதனால வந்து நிச்சயமா. இன்னொருத்தவங்கள கூட்டிட்டு வந்து நிரூபிக்கணும்னு என்னைக்குமே வந்து வேண்டாம். சொந்த கால்ல நின்னு பழகுங்க. எதா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா. ஓவர் கம் பண்ணி வரணும்னு நெனைங்க. நிச்சயமா இறைவனோட இந்த இந்த பொருள தொட்டுட்டீங்கன்னாலே இட்ஸ் ரியலி பிளெஸ்ட் திங். பிளெஸ்ட் எஸ் பெர்சன் மேம். தான் நீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது கோடி, 100க்கு 100 கோடி, மேம். கோடி, கோடியா பணம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களால நிம்மதியா தூங்க முடியல. எலிக்சர் மிக்ஸ சாப்பிடுறவன் ராஜ தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க. சரியா? நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, செல்வம் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு. ஆனா குழந்தை பாக்கியம் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனையோ பேருக்கு எலிக்ஸர் மிக்ஸ் எங்கெங்கேயோ வந்து போய் இது ரிசல்ட் குடுக்காத எத்தனையோ பேருக்கு எலிக்ஸர் மிக்ஸ் மூலியமா குழந்தை பாக்கியம் கிடைச்சது. எத்தனையோ பேருக்கு உடல் கட்டுக்கோப்பு கிடைச்சது. எத்தனையோ பேருக்கு அழகு தன்மை ஏற்படுத்தி குடுத்தது. ஸ்கின் டோன்லாம் பார்த்தீங்கன்னா. எத்தனையோ பேர் வயசான 40, 50 வயசுடைய நபர்கள் எத்தனையோ பேர் எலிக்ஸர் மிக்ஸர் சாப்பிட்டு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ்க்கு பிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரெஜுவினேட் ஆனாங்க. ஸோ நிச்சயமா, ஸோ நிச்சயமா. முரளி இதெல்லாம் சார், நாங்க ஃபீல் உங்களுடைய பண்ணியிருக்கோம் மேம். டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு டெஃபினட்டா யூ வில் கெட் சோ மெனி திங்ஸ் டு சர்வீஸ். நீங்க கண்டிப்பா அந்த சர்வீஸ பண்ணுவீங்க. உங்களுக்கும் முழுமையான ஆரோக்கியம் நிச்சயமா கிடைக்கும். ஸோ இத நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ மேம். தேங்க்ஸ். தேங்க் யூ. ஸோ சேலம் ரவி சார், ஆ உங்களோட வாய்ஸ் வணக்கம். எனக்கு வெளியில வரல. வணக்கம், வெல்கம். வணக்கம் மேடம். வாங்க சார். அந்த கேக்குதுங்களா? ஆடிபிளா? கிளியரா? எஸ். ஓகே, ஓகே. மேடம் கிட்ட சாரோட நேரடியா ஒரு நான் நிமிஷம், பேச ஒரு நிமிஷம் முடியல. சார். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. சேலம் சார், ரவி சார் ஒரு நிமிஷம். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரவி சாரோடைய ஸ்பீச்ச கண்டிப்பா வந்து எல்லாரும் கேட்கணும். ஏன் அப்டின்னா, ஒரு சில பேர்னால மட்டும் தான் வாழ்க்கைய 1, 2 வாட்டி வந்து அந்த ஒரு விளிம்புக்கே போயிட்டு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில வந்து அந்த வாழ்க்கையோட விளிம்புல போயிட்டு திரும்பி வந்த நபர் தான் சேலம் ரவி சார். சார் யூ கேன் கன்டின்யூ. எஸ் மேடம். நன்றி. என் பேர் ரவி. சேலத்திலிருந்து பேசுறேன். என்ன இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு அற்புதமான ஒரு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது திரு சண்முக சுந்தரம் சார், எடப்பாடி. அவரு அறிமுகப்படுத்தினாரு. இந்த பிசினஸ்க்குள்ள தீவிரமா என்னால இறங்க முடிஞ்சதுக்கு காரணம் வந்து ஒரு 1/2 hour போன்ல நிஷா மேடம் எனக்கு பேசினதுதான். என்கிட்ட பேசினாங்க. ஏன்னா நான் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய முடிவோட இருந்தேன். நான் வந்து எந்த பிசினஸும் பண்ண முடியாது, பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா, போன வருஷம் எனக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. ஹார்ட் வால்வு மாற்றம், ரீப்ளேஸ்மெண்ட். அது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் நான் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு டாக்டர்ஸ். திரும்பவும் ஏதோ ஒரு தெய்வம் பலனான்னு தெரியல. திரும்பவும் அவங்க வந்து அதை வந்து ரீஎக்ஸ்ப்ளோர் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி
திரும்ப ஒரு 4 நாள் ஐசியூல ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து வெளியே வந்தேங்க. அதனாலதான் வந்து என்னன்னா என்னுடைய மைண்ட்ல இல்ல, அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் சொன்னது, எல்லாரோட அட்வைஸ், நம்ம எலிக்சர் மிக்ஸோட வெப்சைட்ல கூட இருக்கும். பிரெக்னன்ட் உமன் அண்டு சீரியஸ் ஆப்ரேஷன் சர்ஜரி செஞ்சவங்க இதை பயன்படுத்த வேண்டாம், அவாய்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதனால நான் வந்து ரிஸ்க் எடுக்கல. ஏன் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா, என்னை விட என்னுடைய ஃபேமிலி பட்ட அவஸ்தை வந்து நான் பார்த்தேன், கண் கூட எனக்கு தெரியும். அதனால நான் வந்து டாக்டர்ஸோட கைடன்ஸ்லயே போயிடலாம், அதாவது அலோபதிக்கு நான் அந்த மெடிசன்ஸோட போயிடலாம், கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் மற்றதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு கையில் கிடைச்சது. இதை வந்து முதல்ல நான் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நான் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றேன், ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் அதை வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் நான் செய்வேன். இது வந்து என்னோட எத்திக்ஸ். அது நான் ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு பெரிய ஒரு என்னுடைய ஒரு எண்ணம் ஆரம்ப காலத்துல இருந்தே. ஸோ அது மாதிரி இந்த ப்ராடக்ட் நான் எடுத்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையும் எனக்கு இருந்தது. பட் ப்ரொமோட் பண்ண இடத்துல எல்லாம் வந்து பெரிய பெரிய ரிசல்ட் கிடைச்சதுங்க. அதாவது ஆரி புண்ணு வந்து சுகர் புண்ணு, காலில் வந்து அந்த தண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்கிற ஸ்டேஜ், காலை எடுக்கணும்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பேஷண்ட்டை வந்து 1 மாசம் கொடுக்கும்போதே வந்து ஒரு பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே அந்த இடம் ட்ரை ஆயிட்டு அந்த இடத்துல சிகப்பு வந்துருச்சு, ரத்த ஓட்டம் வந்துருச்சு, அந்த தண்ணி போறதெல்லாம் நின்றுடுச்சு. இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் 20 வருஷமா இருந்த வலிகள், இடுப்பு வலி, இந்த மாதிரி கால் மரத்து போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. பட் எனக்கு அதை எடுத்துக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு ஏமாற்றமா இருந்தது. அந்த சமயத்துல என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு வந்து இதை நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி மிஸ்ஸஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 4 டேஸ் வந்து என்னை வந்து படுத்திட்டாங்க. இந்த வலி தாங்க முடியல, நான் சும்மா தானே இருந்தேன், என்னை வந்து இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு. பட் ஒரு 4th 5th டே ஃபைன் மார்னிங் வந்து அந்த வலி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய தோற்றம், இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் லேடி, அவங்களுடைய அந்த சுறுசுறுப்பு எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா ஒரு 50+ அப்படின்னும் போது நாங்கெல்லாம் வந்து அடுத்தது இனி குழந்தைங்களோட லைஃபுக்காக நாங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அப்போ இதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் வாயில போட்டுட்டேன் எடுத்துட்டு. ஒய்ஃப் தடுக்க தடுத்து பார்த்தாங்க. நான் இல்ல நான் அது டேஸ்ட்டுக்காவது எப்படின்னு சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டேன். பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா அடுத்த நாள் காலையில பயங்கர வலி. தப்பு பண்ணிட்டோமோன்னு கூட நினைச்சேன். பட் ஒன் டே அந்த வலி இருந்ததுங்க உடம்பெல்லாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா 6 மாசமா இருந்த என்னுடைய அந்த சர்ஜரி முடிச்சு ஒரு கை வலி இருந்தது, தோள்பட்டையில பெரிய வலி இருந்துட்டே இருக்கும். கையில எதையும் கையை அசைக்கவே முடியாம இருந்தது. அது அப்படியே இல்லாம போயிடுச்சு, மாயமா போயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். சரி, மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு 2, 3 தடவை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப் லாங் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆன்டிகோகுலன்ட் டேப்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 o'clock ஈவினிங் சாப்பிடணும். அந்த டேப்லெட் சாப்பிடும்போது அந்த டேப்லெட் வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால ரிஸ்க் எடுக்கல. பட் இப்போ 1 மாசத்துக்கு அப்புறம் சர்ஜரி அந்த இதெல்லாம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கால் மரத்து போறது, காலில் வந்து கீழே ரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி இருக்கு, சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்குங்க. அப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், எலிக்சர் மிக்ஸை தவிர இது வேற யாரும் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நான் காலுக்கு போனேன் அப்படின்னா வாஸ்குலர் டாக்டர்கிட்ட போங்கங்கிறாங்க. வாஸ்குலர் டாக்டர்கிட்ட போனா அவர் வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு அடுத்து உங்க ஆன்டிகோகுலன்ட் டேப்லெட் அதிகமா இருக்கு, நீங்க அவங்க கிட்ட போங்க, இவங்க கிட்ட போங்க, டயபிட்டிஷியன் கிட்ட போங்க அப்படின்னும் போது எனக்கு எல்லாம் சேர்ந்த ஒரே ஒரு டாக்டர் இங்க எலிக்சர் மிக்ஸ் தான். முடிவு பண்ணியாச்சு. ஸோ அந்த டோசேஜை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு ப்ராடக்ட்டை பத்தி நல்லா புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணேன்னா டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன டோஸா வந்து கண்டினியூவா நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். பிரமாதமா இருக்குங்க. ஒரு வாரமா நான் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நான் இந்த பேச்சு இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் அநேகமா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 20 நாளா இவ்வளவு எல்லாம் பேச முடியாம இருந்தேன். பிகாஸ் ஆஃப் கோல்டு அண்ட் ரொம்ப நெஞ்சு சளி அப்படின்ட்டு. அந்த நெஞ்சு சளினால என்னால வந்து வார்த்தை பேசவே முடியலைங்க. இன்னைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கரெக்டா பேசியிருக்கேன். ஸோ ஆனது நிறைய பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை, இந்த நானே நிறைய டைம் எடுத்துட்டேன். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நண்பர்களே, இந்த பிசினஸ் எடுத்தவங்களாகட்டும், இப்போ இதுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் மேக்சிமம் எடுத்த பிசினஸ்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க.
நிறைய ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கோவிடை பத்தி மேடம் சொன்னாங்க இல்லையா, இப்போ அடுத்த ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 350 வைரஸ் வந்து காணாம போச்சு அப்படின்ட்டு. பேனிக் ஆகிறதுக்காக நான் சொல்லல, அப்படி பேனிக்கும் ஆக வேண்டியது இல்லை. நம்முடைய அந்த கோவிட் வந்து நம்மளை ரொம்ப பாதிச்சதுக்கு காரணம் வந்து அந்த ரசம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்காதது ஒண்ணு. அது ரசம் எதுக்காக? நம்முடைய உடம்புல இருக்கிற இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இம்யூனிட்டி அதிகம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இம்யூனிட்டி அதிகம் இருக்கிற மக்களை வந்து அந்த கொரோனா எதுவுமே பண்ண கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த கொரோனால அதிகமா பாதிச்சவங்க வந்து ரொம்ப வயதானவர்கள், கேன்சர் நோயாளிகள், HIV நோயாளிகள், ரொம்ப வீக்னஸ் இருக்கிறவங்க, கண்டினியூஸ் சுகர், அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் பாதிச்சாங்க. ஸோ நம்ம வந்து நல்ல இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எலிக்சர் மிக்ஸ் இருக்கு. தொடர்ச்சியா எல்லாருமே வந்து எடுத்துக்கோங்க. அதாவது இன்னைக்கு இந்த பிசினஸ்குள்ள இருக்கிறவங்க அவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சாலுமே இதை வந்து கண்டினியூவா எடுத்துக்கோங்க. நமக்கு கிடைக்குது 1+1 ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த அந்த அதெல்லாம் அழகா பயன்படுத்தி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ தட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ஃபீலிங்ஸ் அத்தனையும் சொன்னதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ரவி சார். ஆக்சுவலி வந்து சார் மனசு திறந்து சொன்ன மாதிரி என் மனசுலயுமே எப்பவுமே நான் ரவி சாரை நான் வந்து பேச விடுறதுக்கு நான் நிஜமாவே மனசு வந்து ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து அவங்களுக்கு முடியுமா, கண்டிப்பா பேச முடியுமா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பேசும்போது சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களால வந்து கன்டினியூட்டியா பேச முடியல. ஐ கேன் ரியலைஸ் தட். அவங்களுடைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால வந்து இன்னைக்குமே வந்து எனக்கு ரவி சார் வந்து பேச கூப்பிடும் போது கடவுளே அவங்க நல்லா பேசிடணும், கண்டிப்பா நல்லா பேசிடணும். ஐ கேர் அபவுட் ஹிஸ் ஹெல்த். ஏன்னா அவங்களுக்கு 2 முறை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிற இட்ஸ் ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம். அவங்களால வந்து ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி கண்டினியூட்டியா வந்து பேச முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி. ஆனா இன்னைக்கு வந்து ஐ எம் ரியலி ஃபீல்டு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில கடந்து வந்த இந்த இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியை பார்த்த ஒரு நபர், அது ஏற்றத்தாழ்வு, நல்லது கெட்டது, மக்களுடைய மனப்பாங்கு, பொருளுடைய தன்மை, ஆரோக்கியத்துடைய தன்மை, அவங்களுடைய சொந்த உயிருக்கு ஏற்பட்ட விஷயங்கள்னு எல்லா விஷயத்தையுமே வந்து கரைச்சு குடிச்ச ஒரு மூத்த சகோதரர் தான் வந்து ரவி சார். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து எலிக்சர் மிக்ஸ் மூலியமா இருக்கு. அதனாலதான் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சாரோட ஸ்பீச்சை எல்லாரும் கண்டிப்பா கேட்கணும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவி சார். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்க என்னோட மனமார்ந்த பிரார்த்தனை உண்டு. தேங்க்யூ. அண்ட் வண்டர்ஃபுல்லான ஒரு மேம், அன்பு மேம். வெல்கம் மேம். நான் பேசுறது கேக்குதா? ஆடிபிள். சூப்பர் மேம். ஓகே. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் டாக்டர் ஸ்ரீஜன் அன்பு, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்களா நான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து நிறைய நான் என்னோட பேஷண்ட்டுக்கு கொடுத்த நல்ல ரிசல்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நான் அதை எடுத்து பார்த்தேன். எலெக்சர் மிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட் ரிசல்ட். லேடிஸ்க்கு கொடுக்கும்போது யூட்ரஸ்ல உள்ள டோட்டல் ப்ராப்ளம், அதாவது PCOD, ஃபைப்ராய்டு, இந்த ரெகுலர் மின்சஸ் இல்லாதது, இது எல்லாமே நல்ல கியூரபிள் இருக்கு. அதுக்கப்புறம் இவ ரீசெண்டா ஒரு மேடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்தா எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எடுக்கும்போது என்னன்னா ஒரு 65 வயசு இருக்கு அவங்களுக்கு. நல்ல கலர், ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கலர் வருது அன்பு செல்வி. எனக்கு உடம்புல எல்லாம் நிறைய அந்த கட்டி எல்லாம் சில டைம்ல இருக்கும், நடக்க முடியாது, வெயிட் லாஸ் ஆகுது, நிறைய விஷயம். அவங்க ஒரு டாக்டர் தான். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நான் வந்து செல் தெரப்பி MD சொல்ல மறந்துட்டேன். செல் தெரப்பில நான் MD. அப்ப இந்த செல்ஸ் என்ன செய்யும்னா, உடம்புல வந்து நியூ செல்ஸ வந்து புரொடக்ஷன் பண்ணும். டெத் செல்ல வந்து வெளியில தள்ளும். செல்லோட வேலையே அதுதான். அப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டெத் செல்ல ஃபுல்லா நீங்க சாப்பிடும்போது வெளியேத்தும். அப்ப அது வெளியேறும்போது சிலருக்கு வந்து ஒரு 10 டேஸ் பெயின் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது கன்ஃபார்ம் தான். ஏன்னா உங்க உடம்புல வந்து நிறைய இடத்துல நரம்புகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் இல்லாம பல்ஜ் ஆகி இருக்கும் நரம்பெல்லாம்.
அப்ப அந்த மாதிரி ஒரு தலைமுடி அளவு இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டத்துக்கு கூட இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. அப்ப என்னாகும், மென்டலி டிப்ரெஷன் இல்ல. அவர் ரொம்ப அந்த பேஷண்டோ நம்மளே எடுத்துக்கிடும் போது பாத்தீங்கன்னா மென்டலி ரிலீஃப் நல்லா இருக்கு, ரெகுலர் தூக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கலர் வருது, பிளட் பியூரிஃபை ஆகுது. நிறைய அப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேஷண்ட் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிப்போர்ட். பட் பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். இது எலிக்சர் மிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா கொடுப்போம். இப்போ யூட்ரஸ்னு வந்துட்டு அதுக்கு மாத்திரை ஒரு 4-5 டைப் மாத்திரை கொடுப்போம். அப்புறம் டானிக் கொடுப்போம். இப்ப எதுவுமே கொடுக்கறது இல்லை. இது ஒண்ணு மட்டும் கொடுத்துறது. இது சாப்பிடுங்க, உங்களுக்கு கியூர் ஆகும். அப்ப இது சப்ளிமெண்ட் தான். இப்ப நமக்கு வந்து உடம்புல பலவீனம் தான். அந்த பலவீனம் வரும்போது என்ன, ஒரு சப்ளிமெண்ட் நம்ம கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. அந்த சப்ளிமெண்ட் நமக்கு என்ன செய்யுது, நம்மளுடைய தேவைகளை போய் அங்க போய் பூர்த்தி பண்ணுது. அப்ப இது என்ன செய்யுது, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஆச்சரியமான ரிசல்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அப்ப நிறைய மாத்திரைகளை வந்து சாப்பிட்டுட்டு தான் நம்ம கிட்ட வர்றாங்க. நான் வந்து ஆயுர்வேதம் பிளஸ் செல் தெரப்பிங்கிறப்ப அப்ப இந்த இதை கொடுக்கும்போது மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால இதை நீங்க யாரும் சைடு எஃபெக்ட் வருமோ அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெயின் இருக்கும், ஒரு 1 வீக் அல்லது ஒரு 10 டேஸ் பெயின் இருக்கும். அதுக்கு நான் வந்து என்ன செய்வேன்னா, ஒரு மூலிகை பவுடர் இருக்கு என்கிட்ட, அதை நான் சுடு தண்ணியில கலக்கி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். 1 or 2 டேஸ்ல அந்த பெயின் நல்ல ரிலீஃப் ஆயிரும். பெயினே அதுக்கப்புறம் வரதே கிடையாது. பட் இதை நீங்க எடுக்கும்போது நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட சொல்லிடுவேன் பேஷண்ட்டை. ஒரு 8:30 8 o'clock ஒரு 1 hour கழிச்சு நீங்க ஜென்ஸ்னா 4 டைம் அந்த 1.5 கிராம் பாக்கெட் உள்ள 5 இருக்கும் இல்லையா, அதுல அந்த ஒரு பாக்கெட்டை 4 டேஸ் எடுக்கணும் ஜென்ஸ்னா. லேடிஸ்னா 5 டேஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அது சில பேர் எல்லாம் மீட்டிங்ல சொல்றாங்கன்னா 9 நாள் 10 நாள் சாப்பிட்டேன் அப்படின்னு. அது 1.5 கிராம் பாக்கெட் தான். அந்த 1.5 கிராம் இப்படி சாப்பிட்டு நீங்க பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. நர்வ் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்ல வேலை செய்யுது. நான் நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தமான நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அது நல்ல ரிசல்ட் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க வயசானவங்க, ஒரு 70 வயசு ஆள் கூட சாப்பிட்டு பாத்தீங்கன்னாக்க இந்த செக்ஸுவல் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீங்க சுகர் ப்ராப்ளத்துக்காக நான் கொடுப்பேன். அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் கூடி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம கொடுத்தது சுகருக்காக கொடுப்போம், பிளஸ் வேற எதெல்லாம் வந்தா கூட ஓகே, சந்தோஷம் தானே. ஒரு மருந்து பட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ளிமெண்ட் இவ்வளவு நல்ல ஒரு வேலை செய்து, நோ சைடு எஃபெக்ட். அப்ப எல்லாரும் நீங்க என்ன செய்யலாம், இதை வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா வாங்கி அந்த பெயின் மட்டும் 1 வீக் இருக்குது அப்படின்னா நீங்க அதுக்கு இந்த மாதிரி மூலிகை பவுடர் அப்படி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுக்காக போயிட்டு ஆன்டிபயோட்டிக் எதுவும் சாப்பிடாதீங்க. எல்லாம் சுடு தண்ணி குடிங்க. நல்ல சுடுவெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு நீங்க நல்லா குடிச்சாலே உங்களுக்கு அதுல நல்ல வலி வந்து ரிலீஃப் ஆகும். பட் மென்டலி பாத்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப நல்லா இருக்கு, டீப்பா வருது. நீங்க ஒரு 8 o'clock அப்படிலாம் நீங்க தூங்கிட்டீங்கன்னா காலையில ஒரு 6 மணி வரை நல்ல ஒரு டீப்பான தூக்கம். நமக்கு தேவை முதல்ல தூக்கம் தான். யாரெல்லாம் நல்லா தூங்குறாங்களோ அவங்களுக்கு நோயே வராது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மென்டலி ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா அந்த மாதிரி நீங்க ஏற்படுத்திக்க. சில பேரெல்லாம் சொல்லுவாங்க நான் 11 மணி 12 மணி ஆகும்னு சொல்லிட்டு, நானும் ஒரு 8 மணி இந்த மீட்டிங் இருந்தா மாத்திரம் 9:30க்கு முழிச்சிருந்து அப்பவே தூக்கம் வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த எலிக்சர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்ல ஒரு தூக்கத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதே போல பாத்தீங்கன்னா ரெகுலர் மென்சஸ் ரொம்ப நல்லா, நிறைய லேடிஸ் என்கிட்ட சொல்ற விஷயம், மென்சஸ் வந்து நல்ல ரெகுலர் ஆயிருது. அது பெயின் இதெல்லாம், அந்த பெயின் தான் 10 டேஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்த மெடிசன் நம்ம கொடுத்து விட்டும் போதுலாம் அந்த பவுடர் கலக்கி சாப்பிடும்போது அது இதுவும் நல்ல ரிலீஃப் ஆயிருது. அது நோ சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம், நல்ல ஒரு சப்ளிமெண்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இது காட் கிஃப்ட். எல்லாரும் பாத்துக்கோங்க, யூஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது பழனிசாமி சார், அவரோட ஃபேமிலிக்கும் நான் ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட நிறைய மக்கள் கிட்ட போய் இது சேரணும். நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல போய் சேராது. இப்ப சாராய கடையில நிறைய கூட்டம் இருக்கும், பால் கடையில எங்கேயாவது கூட்டம் இருக்கா? இருக்காது. பாலை எல்லாரும் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். கூட்டம் எங்கேயும் கூடும், சாராய கடையில தான் கூடும். வாடா மச்சம் போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தன் 10 பேரை கூட்டு போவான். எலிக்சர் மிக்ஸ் நல்ல விஷயம். எத்தனை பேர் கூட்டு வருவீங்க? கூட்டு வர மாட்டீங்க. ஏன்னா சாராய கடைக்கு கூட்டம் போறது போலதான் பால் கடைக்கு கூட்டம் எப்படி வராதோ அது மாதிரி நல்ல விஷயம் லேட்டா தான் மக்கள் கிட்ட ரீச் ஆகும். ஆனா ரீச் ஆயிருச்சு. அவர் எல்லாருக்கும் நிறைய ஆட்களுக்கு பட் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த எடுங்க எல்லாம் நல்ல ஒரு சப்ளிமெண்ட் தான், ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் தான், நோ சைடு எஃபெக்ட். எடுங்க, உங்களோட எல்லா ரோகத்துக்கும்
நல்ல ஒரு ரிலீஃப். ரோகன்னா வேலத்துல சொல்றதுன்னா எல்லா நோய்களுக்கும் எல்லா நோய்க்கும் இது ஒரு நல்ல ஒரு குட் ரிசல்ட் உள்ள ஒரு ப்ராடக்ட். நான் மனசார நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு நான் இந்த ரிசல்ட்டை உங்ககிட்ட சொல்றேன். நான் ஒரு டாக்டரா மத்தவங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லல. பட் நான் வந்து எடுத்து உணர்ந்ததால நான் சொல்றேன். எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது. பெயின் இருந்தா பெயினுக்குள்ள ஒரு பவுடர் என்கிட்ட இருக்குது. நான் அது பேஷண்ட்டுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. நீங்களுமே ஏதோன்னு இப்படி சாப்பிடுங்க. இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு கஷாயம் இருக்குது. அது நாம போட்டு குடிச்சாலே இந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். மா இலை, சின்ன இதெல்லாம் போட்டுட்டு அப்படி ஒரு கஷாயம் உண்டு. அதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கனாலே ரிலீஃப் ஆகும். அதுக்கு வேண்டி வேற இதெல்லாம் தேடி நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ சோ ஸ்வீட். தேங்க்யூ அன்பு மேம். சுடு தண்ணியே வந்து உண்மையிலேயே வந்து குட். பெரும்பாலும் வந்து எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்பொழுது எல்லாருக்குமே வந்து எதடா சாப்பிட்டா இந்த பெயின் நிக்கும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஏன்னா நமக்கு மென்டாலிட்டியே வந்து அப்படிதான் வந்து இந்த சமூகம் கொடுத்து வச்சிருக்கு. சின்ன வலியா தாங்காத போட்டுக்க, வலி மருந்து ஏதாவது போட்டுக்க அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய பாடி வந்து சஸ்டெயின் பண்ணிக்குதோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால சுடு தண்ணி வெதுன்னு சுடு தண்ணியே போதுமானது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வருஷத்தோட எண்டிங்கை வந்து நெருங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து இன்னொரு நபருக்கு நான் இந்த வாய்ப்பு கொடுக்குறேன். ஏன்னா நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பா எல்லாரும் கேட்டே ஆகணும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். சங்கர் சார், சங்கர் பவானி. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். வாங்க சார். எலிசர் டீம் அனைத்து நபர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் பார்த்தீங்கன்னா மேடம் எனக்கு ரொம்பவுமே நிறைய ரிசல்ட் இருக்கு மேடம். அது ஏன்னா டைம் வேற கம்மியா இருக்கனால வந்து நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் மேடம். ஏன்னா என்னுடைய ஹேர் ஸ்டைல் சங்கர் சார் தாராளமா பேசுங்க. உங்க எல்லா டெஸ்டிமோனியும் இன்னைக்கு நீங்க பேசுங்க. ஓகேங்களா? ஓகே மேடம். ஓகே தாராளமா பேசுங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். மேடம் இப்ப பாத்தீங்கன்னா மேடம் என்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஃபுல்லா மாறிடுச்சுங்க மேடம். என் ஹேர் ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா முடி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. முந்தானத்து எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணலான்னு போயிருந்த போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, டே உன்னோட ஃபேஸ் நல்லா ஒரு தேஜஸ் தெரியுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிற மாதிரி உன் ஃபேஸ்லாம் அவ்வளோ பிரைட்டா இருக்குது, என்ன பண்ற ஏது பண்றேன்னு சொல்லி என் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டாங்க மேடம். அப்புறம் இன்னொன்று மேடம், என்னோட இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் எல்லாம் நல்லா சேஞ்சஸுங்க மேடம். என்னோட முகம் கை கால் எல்லாம் A to Z எல்லாமே சேஞ்சஸுங்க மேடம். அது போக வந்து நான் ஆக்சுவலாக வந்து டிரைவிங் தான் மேடம். முந்தானத்து நடந்த விஷயம், நான் படுக்கும்போது நைட் 12 மணிக்கு மேடம். நான் ஆக்சுவலாக டிரைவருங்க மேடம். எல்லா பக்கம் சுற்றிட்டு சென்னை, கோயம்புத்தூர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்து நைட் 12 மணிக்கு படுக்கிறேங்க மேடம். நான் காலையில் 5 மணிக்கு நான் எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போய் ஆகணுங்க மேடம். கரெக்டாக 5 மணிக்கு 4:30 மணிக்கு எல்லாருக்கும் கரெக்டாக எந்திரிக்கிறேங்க மேடம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் இந்த மாதிரி எந்திரிச்சதே கிடையாதுங்க மேடம். முன்னாடி எப்படி எந்திரிப்போனா 5 மணிக்கு அலாரம் வைக்க 4:30 மணிக்கு வைக்கும்போது நான் 5 மணிக்கு தான் எந்திரிப்பேங்க மேடம். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு டயர்ட்னஸ் இருக்கும். பட் இது சாப்பிட என்ன நடக்குதுன்னா மேடம், என்னையே அறியாம அந்த அன்னைக்கு எந்திரிச்சேன் மேடம். அதுதாங்க சார் பயங்கர ரிசல்ட்டுங்க மேடம். எனக்கு அன்னைக்கு எந்திரிச்சு அடுத்த அன்னைக்கு ஃபுல்லாக ஆக்டிவாக இருந்துங்க மேடம். அன்னைக்கு நைட் மறுபடியும் ஒரு 12 மணிக்கு படுத்தேன். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிங்க மேடம். உடம்பு அந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கு மேடம். இந்த ப்ராடக்ட் எனக்கு அறிமுகப்படுத்தின நம்ம எடப்பாடி சண்முகம் சார் அவர்களுக்கும் எலிசர் நிசா மேடம் உங்களுக்கும் கூடி நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அது முன்னாடி இன்னொன்று மேடம், இன்னொருத்தருக்கு வெரிகோஸ் வந்து கரூர்ல இருக்காருங்க மேடம். அவருக்கு கொடுத்து 3 days ஆகுதுங்க மேடம். அவர் 3 நாள் கொடுத்த ரிசல்ட்டுங்க மேடம் அட்டகாசமா இருக்குன்ட்டாருங்க மேடம். எனக்கு உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்க சங்கர், நல்லாவே உணர முடியுது. எனக்கு இப்போ 3 days தான் ஆகுது. எனக்கு இன்னும் ஒரு 10 days விடுங்க, நான் என்ன ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அது ஒன்று சொல்லியிருக்காங்க மேடம். இன்னொருங்க மேடம், 18 வயசு உள்ள ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு பொண்ணுங்க மேடம், காலேஜ் படிக்கிறாங்க. அவங்கள வந்து நான் தான் கேரளா வந்து ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன். அவங்ககிட்ட வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணோட அம்மா வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுங்க மேடம். அவங்ககிட்ட நான் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே என் வீட்டுக்காரர் தான்ப்பா, எல்லாமே கேட்காத அப்படின்ட்டாங்க. நான் அவங்கள கேரளா கூப்பிட்டு போறோம்னா எல்லாம் வந்து எல்லாம் பண்றாங்க. ஒரு வாரம் கழிச்சிங்க மேடம், நான் வந்து அடுத்த நாள் சொல்றேன், இந்த மாதிரி நீ கேரளாலாம் போற, பொண்ணெல்லாம் கூப்பிட்டு அலைய வேண்டாம், நான் சொல்றேன் அந்த ப்ராடக்ட் பண்ணு, ஃபுட் சப்ளிமெண்ட் தான், எதுவே பிரச்சனை கிடையாது, மேடம் வேணா பேச வைக்கிறேன்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசி வச்சு எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா மேடம், வேண்டாம் நான் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அதுவே போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க மேடம்.
அதுக்கப்புறம் வந்துங்க மேடம் அதுல இருந்து ஒரு 10 days கழிச்சு அந்த பொண்ணு என்ன கூப்பிடுறாங்க மேடம். சங்கர் நீங்க சொன்னீங்கல்ல அந்த ப்ராடக்ட் எப்படி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்க தானே வேணாம்னு சொன்னீங்க, பரவாயில்ல விட்டுருங்க, ஏன் அது ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேங்க. இல்லைங்க சங்கர், இந்த பொண்ணு வந்து எங்க பொண்ணு வந்து இந்த கேரளால இருந்து எடுத்த மருந்தை வந்து ஒரு 10 days தான் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களால எடுக்க முடியல, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் முந்தானத்து நைட் அவங்க வீட்டுக்கு போகும்போது 9:30 மேடம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்போ கேரளாவிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு அந்த ப்ராடக்ட்டை வந்து பிரித்து எப்படி பண்ணுன்னு சொல்லி, ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து மைண்ட் செட்டே இல்லைங்க மேடம். ஏன்னா அந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கர மைண்ட் செட்டுங்க. நீ ஒன்றும் பதட்டப்படாத, நானே உனக்கெல்லாம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு மேடம் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை எடுத்து ஒன்று ஷேஷட் எடுத்து 6ஆ பிரித்து எல்லாம் கொடுத்துட்டுங்க மேடம். அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்கிறாங்க மேடம், இந்த ப்ராடக்ட் நான் நைட்டே எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு நைட்டே எடுத்துக்கிச்சிங்க மேடம். நைட் 8 மணிக்கு அந்த பொண்ணு ப்ராடக்ட் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு 10:30க்கு வந்து ஒரு லிக்யூடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ அவங்க 3 days எடுத்திருக்காங்க மேடம். இப்போ 3 days-ஆ வந்து அவங்களுக்கு வந்து பாடி பெயின் மட்டும் இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து ரிசல்ட் வந்து தினம் தினம் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க மேடம். இதுதாங்க மேடம். ரொம்ப டைம் எடுத்துச்சிங்க மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேடம். எடப்பாடி சண்முகம் ரொம்ப நன்றிங்க மேடம். வாய்ப்பளித்த அனைத்தவர்களும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மேடம். எஸ் தேங்க்யூ பவானி சார். தாராளமா வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மினிமைஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்ததுல வந்து ப்ராடக்டோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே மேடம். கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு சேஷட்டே வந்து 3 நாளைக்கு எடுப்பாங்க. நீங்க வந்து 12 மணி நேரத்துக்கு பிரிச்சு அதை எடுக்க சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே நல்ல மேடம். ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையான ஒரு டெஸ்டிமோனி. என்ன அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுற விஷயம் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது. அந்த விஷயத்துக்கு வந்து எலிக்ஸமிக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட். அதே மாதிரி ஸ்கின் டோன் அழகா இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் எந்த அளவுக்கு அந்த ஸ்கின்னை லைட்னிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. ஸோ அந்த ஏஜென்ட் அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா எலிக்ஸமிக்ஸ்ல இருக்கு. மேடம் ஸோ இன்னொரு ஆல்மோஸ்ட் விஷயம் மேடம். வந்து சொல்லுங்கம்மா. ஒரு என்னுடைய கண்ணுங்க மேடம், காலேஜ் லைஃப்ல எப்படி என் கண்ணு இருந்ததோ என் பொண்ணு கேக்குறாங்க மேடம். என் பொண்ணு கேக்குறா, அப்பா என்னப்பா ஐலைன் கீ போட்டீங்களாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சாமி இல்ல சாமி, ஐலைன்லாம் போடல சாமி அப்படின்னு சொன்னாங்க சாமி மேடம். என் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா அந்த காலேஜ் லைஃப்ல எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறாங்க மேடம். எஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யா ஷோர். அதாவது இன்டீரியரா ஐயோட ஹெல்த் வந்து இன்டீரியராவும் இருக்கும். அவுட்டர் லேயர்ல பாத்தீங்கன்னா ஐலிட்டும் பாத்தீங்க அப்படின்னா சரியாயிடும். ஸோ ஆல் டுகெதர் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையுமே இருக்கக்கூடிய எல்லா விதமான பாகங்களுக்குமே வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜனை சப்ளை ஆகுறதுனால இதெல்லாம் நம்ம போய் வந்து ஸ்பெக்ட்ரம் பண்ண முடியாது. ஆனா நடக்கிறதுனாலதான் வந்து இவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வருஷத்தோட எண்டிங்க நெருங்கிட்டு வரோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். நிறைய பேருடைய சந்தோஷங்கள், நிறைய பேருடைய ஷேரிங், நிறைய பேருடைய லைஃப் த்ரெட்னிங்கான விஷயம். இது வந்து சாதாரண கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுடைய வார்த்தைகளும் வந்து இது வந்து ஏதோ சொல்லணும்னுக்காக கிடையாது. அவங்க எல்லாம் வந்து பல நாட்கள் அதுல சஃபர் ஆயிருப்பாங்க. மனதளவுல சஃபர் ஆயிருப்பாங்க, உடம்பு அளவுல சஃபர் ஆயிருப்பாங்க, பொருளாதார அளவுல அவங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து எலிக்சர் மிக்ஸ் வந்து இறைவனோட அருள்ல கிடைச்சு உள்ளமாற மனமாற நம்ம சொல்லக்கூடிய டெஸ்டிமோனி நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பா வந்து பயனளிக்கும் அப்படிங்கிற அந்த நல்ல உள்ளத்துல உளமாற சொன்ன விஷயங்கள் தான். ஸோ அதனால இங்க புதுசா வந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யார் இந்த லிங்க் அனுப்பிச்சாங்களோ, யார் மூலியமா நீங்க இங்க வந்தீங்களோ அவங்க மூலியமாவே வந்து என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு நிச்சயமா எலிக்சர் மிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய அம்சமா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ சோ மச் பழனிசாமி சார்.